எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும். ஆமாம், இன்றைக்கி பொங்கல் தளிகை பார்க்க போகிறோம். ஆமாம், ஸோ இன்றைக்கி வந்து துவாதசி பாரணை, பொங்கல், மாசப்பிறப்பு, புண்ணியகால தர்ப்பணம். இன்னைக்கு புண்ணியகால தர்ப்பணம் எல்லாருக்கும். இதனால ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்க்க வேண்டாம். நம்ம அமாவாசைக்கு பார்க்குற மாதிரி புண்ணியகால தர்ப்பணத்துக்கு பார்க்குறது வேண்டாம். ப்ளஸ் இன்றைக்கி வந்து ரொம்ப பண்டிகையாக இருக்கிறதுனால அவியல், பரங்கிக்காயும் மொச்சையும் போட்டு சாம்பார் புளி இல்லாமல் தக்காளி அரைச்சி விட்டு சாம்பார். அதே மாதிரி அவியலுக்கு வந்து சேனக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, அவரைக்காய், கொத்தவரங்காய், புடலங்காய், பட்டாணி, சவுச்சோ அது போட்டு அவியல். அந்த வெள்ளரிக்காயை போட்டு கோசம்பரி மாதிரி இந்த பயத்தம்பருப்புலாம் போட்டு நெல்லிக்காய் ரசம். அப்புறம் வந்து பொங்கல், வடை, சக்கரை பொங்கல், வடை. ஆமாம், ஓகே, சூப்பர். ஸோ அவியலுக்கு வந்து எத்தனை காய் வச்சுருக்கோம்? 7 காய் வச்சுருக்கேன். 7 காய். சேனக்கிழங்குது, சக்கரை கொல்லிக்கிழங்கு, அவரைக்காய், கொத்தவரங்காய், புடலங்காய், பட்டாணி, சவுச்சோ. ஓகே. அப்புறம் தேங்காய், பச்சை மிளகாய் அரைச்சி விடுவேன் அவியலுக்கு. சாம்பாருக்கு வந்து பரங்கிக்காயும் மொச்சையும் அது ரெண்டும் போட்டு, மொச்சையை தனியாக ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கணும். அதையும் போட்டு தக்காளி அரைச்சி, புளிக்கு போல் தக்காளி அரைச்சி விட்டு சாம்பார் பொடி போட்டு பண்ணலாம். இல்லை சாம்பார் பொடி வறுத்து அரைக்கிறது, சாம்பார் பொடி நம்ம வறுப்போம் இல்லையா, வறுத்து அரைச்ச சாம்பார் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். வெள்ளரிக்காய் வந்து கோசம்பரி. ஓகே. இப்போ வந்து அளவுலாம், இந்த காய்க்கு அளவுலாம் எல்லாமே 1/4 கிலோ எடுத்துட்டுருக்கேன். 7 காயுமே 1/4 கிலோ எடுத்துட்டுருக்கேன். ஸோ எத்தனை பேருக்கு வரும் அது? இது 8 பேர் சாப்பிட்லாம். 8 பேருக்கு வரும். ஓகே, பார்க்கலாமா? ஒன்றா ஃபஸ்ட்டு அவியல் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அவியல் எல்லாத்தையும் வேக வச்சுக்கிறேன். ஓகே. கிழங்கு ரெண்டுத்தையும், சக்கரை கிழங்கு, சேனக்கிழங்கு இதில் போட்டுருக்கேன். அதில் வந்து பச்சை காய்கறி எல்லாம் போட்டுட்டேன். இது வந்து இது சாம்பாருக்கு மொச்சை தனியாக வேக போட்டிருக்கேன், பரங்கிக்காய் தனியாக வச்சுருக்கேன். இதனால் வேகட்டும், நடுவில் வறுத்துக்கிறேன். அதில் குழம்புக்கு வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். தனியா 2 டீஸ்பூன், கடலப்பருப்பு 1.5 டீஸ்பூன், 2 ஜீரகம், 2 மிளகு, வெந்தயம் 1/2 டீஸ்பூன், மிளகா வத்தல் இதுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி, அப்புறம் கொஞ்சம் தேங்காய் எல்லாத்தையும் வறுத்துட்டு நைஸாக அரைச்சிக்கிறேன். இது குழம்புக்கு அரைச்சிட்டேன். இது அவியலுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அவியலுக்கா? இது வந்து இது தக்காளி, இது புளிக்கு பதிலாக தக்காளி எடுத்துகிட்டு இருக்கேன் சாம்பாருக்கு. ஆமாம், எடுத்துருக்கேன். தக்காளி சாம்பார். எனக்கு வந்து எனக்கு ஒரு டவுட்டு. இப்போது தர்ப்பணத்துக்கு நம்ம இப்போ துவரம்பருப்பு, தக்காளி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து மாசப்பிறப்பு தர்ப்பணம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் சேர்த்துக்கலாமா? அதுதான் புண்ணிய கால தர்ப்பணம் அப்படிங்கிறதுனாலையும் பொங்கல் பண்டிகைங்கிறதுனாலையும் சேர்த்துக்கலாம். மற்றபடி அமாவாசை தர்ப்பணத்துக்கு தான் நம்ம துவரம்பருப்பும் சேர்க்கக்கூடாது, தக்காளியும் சேர்க்கக்கூடாது. தக்காளி கூட இன்றைக்கி துவாதசி அன்னைக்கு புளி சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தக்காளி சாம்பார் வைக்கிறோம். இன்றைக்கி இந்த மாதிரி இதை இன்றைக்கி மாசப்பிறப்பு அன்னைக்கு பண்டிகையாக இருந்தால் நம்ம துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம், தக்காளி சேர்த்துக்கலாம். ஆமாம், தக்காளி சேர்த்துக்கலாம். புளி துவாதசிக்கு நேற்று பூரா ஏகாதசி பட்னி இருந்துட்டு இன்னைக்கு துவாதசி பாரணை அன்னைக்கு புளி சேர்க்கக்கூடாதுங்கிறதுக்காக தக்காளி குழம்பு வைக்கிறோம். பாசிப்பருப்பு இல்லாமல் துவரம்பருப்பு பண்டிகைக்காக பண்ணுறோம். புண்ணிய கால தர்ப்பணத்துக்கு சேர்த்துக்கலாம். இந்த பரங்கிக்காயும் இது வந்துட்டு இது நல்லா நைஸாக அரைச்சின்ட்டு எல்லாத்தையும் ஒன்றா விட்டு நல்லா அந்த புளி இந்த பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். உப்பு போட்டு சாம்பாருக்கு அரைச்சிக்கணுமா? அரைச்சிக்கணும். தக்காளி விட்டுருவேன். ஆக்சுவலாக மோர் குழம்பு தான் பண்ணலான்னு இருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் மோர் குழம்பு தான் சொன்னேன் நான். மோர் குழம்பு தான் சொன்னோம். அப்புறம் அவியலும் மோர் குழம்பு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அப்புறம் தான் அதை மாற்றினேன். ஆமாம், அவியலுக்கு மோர் குழம்பு நல்லா இருக்காது. இது நல்லா கொஞ்சம் கொதிக்கணும். இது கொதிச்சக்கப்புறம் துவரம்பருப்பை கரைச்சி விட்டுட்டு தாளிச்சு கொட்டணும். அவியலுக்கு தேங்காயும் மிளகாய், பச்சை மிளகாய் அரைச்சிருக்கேன். தக்காளி வந்து பருப்பு ஜலம் தான். தக்காளி நல்லா இந்த பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து பருப்பு வந்து சாம்பார் ரெடி. இதை வந்து தாளித்து கொட்டுறதுக்கு கடுகு, வெந்தயம் தாளிச்சு. அப்புறம் தாளிக்கிறதுக்கு இப்போ கடுகு, வெந்தயம், பெருங்காயம் 2. ஆனால் ஒரு 10-15 நிமிஷம் தக்காளி கொதிக்க வச்சுருந்தேன் பச்சை வாசனை போகிறதுக்காக. விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுறேன். சாம்பார் ரெடி. தக்காளி சாம்பார் ரெடி. இது இருக்கு இல்லையா, கோசம்பரி. அடியில் என்ன போட்டிருக்கோம்? பைத்தம்பருப்பு நல்லா அலம்பிட்டு வேக வச்சது. அப்புறம் பச்சை மிளகாய், 2 இஞ்சி, உப்பு, அவ்வளோதான். தேங்காய் வேணால் போடலாம். ஆனால் இன்றைக்கி இது எல்லாத்துலையும் அவியலில் தேங்காய், சாம்பாரில் தேங்காய் இருக்கனால இதுக்கு தேங்காய் போடல, அப்படியே எடுத்து வச்சுட்டேன்.
2 கருவேப்பிலை போட்டுறேன். கருவேப்பிலை கொத்தமல்லி மேலாக போட்டோம்னா போகிறேன். அதுதான் இஞ்சி போட்டிருக்கேன். இஞ்சி, பச்சை மிளகாய், 2 வெள்ளிக்காய், கொஞ்சம் பைத்தம்பருப்பு, உப்பு, அவ்வளோதான். எல்லா காயும் வெந்துட்டு கொஞ்சம் தேங்காய் அரைச்ச இருக்குல்ல, தேங்காய் பச்சை மிளகாய் அதை போட்டு ஒரு கொதி வரட்டும். அப்புறமா உப்பு கொஞ்சம் எல்லாத்துக்கும் தனித்தனியாக வேக உப்பு போட்டிருக்கேன். இப்போ அந்த தேங்காய் பச்சை மிளகாய் போட்டோம், இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் இதாகட்டும். அப்புறம் இங்கே தயிர் வச்சுருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இது போட்டேன் இல்லையா, உப்பு போட்டு அந்த அரைச்சி விட்டு கொஞ்சம் கொதி வருது. இங்கே என்ன பண்ணுங்க, அதே தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் நான் 4 டீஸ்பூன் எண்ணெய். தேங்காய் எண்ணெயில் கடுகு போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டு இந்த தயிர் இருக்கு இல்லையா, கெட்டி தயிர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் விட்டுருக்கேன். தயிர் எவ்வளவு? தயிர் வந்து ஒரு 1 லிட்டர் பால் வறுக்க தின்னேன், அப்படியே விட்டுருக்கேன். புளிப்பு இல்லாத தயிர், இப்போ தான் நைட்டு தான் வறுக்க தின்னது, அதனால் அப்படியே புளிப்பு இல்லை, அதை விட்டுருவேன். 1 லிட்டர். அவியலுக்குலாம் தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்கணும். ஆமாம், தயிர் விட்டுட்டு கொதி விட வேண்டாம், ஆஃப் பண்ணிட்டேன். அந்த சூட்லேயே இது வேணும் போகிறோம். அப்புறம் அவியல் இஸ் ரெடி. நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அதை வேக வச்சுருக்கேன். வேக வச்சதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். நல்லா கொட்டையை எடுத்துகிட்டு. எத்தனை? 3 நெல்லிக்காய்? 2 நெல்லிக்காய் போட்டிருக்கேன். நெல்லிக்காய், மிளகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு வைக்கிறேன், அரைச்சி வந்துடுறேன். நெல்லிக்காய், மிளகு, ஜீரகம் அரைச்சிட்டேன் இல்லையா, அதனால் ஒரு கிளாஸ் ஜலம் விட்டு லாவின்னு இருக்கேன். அது இந்த இடத்துல வந்து நெய்யில் கொஞ்சோண்டு கடுகு இது தாளித்து ரெடியாக வச்சுருக்கேன். கொதி வரட்டும், அந்த பருப்பு தலை விட்டுட்டு போட வேண்டியதான். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுருக்கேன். ஆமாம், மஞ்சள் பொடி போட்டுருக்கேன். ஒரே ஒரு மிளகாவும் தாளிச்சுட்ருக்கேன். இது கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் பருப்பு ஜலம் விடுவேன். பருப்பு ஜலம் பருப்பு வச்சுருக்கேன். பொங்கி வரும்போது இந்த கடுகு, ஒரே ஒரு மிளகா, கருவேப்பிலை போட்டிருக்கேன் இல்லையா, அதை போட்டு விட்டுருவேன். கொதிக்க விடக்கூடாது. கொதிக்க வேண்டாம், பொங்கி வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும். ஆமாம். பொங்கல் தளிகை ரெடி. அவியல் பண்ணியிருக்கோம், தக்காளி சாம்பார் பண்ணியிருக்கோம், நெல்லிக்காய் ரசம் பண்ணியிருக்கோம், பூசம்பரி, காலத்துக்கு பருப்பு. நம்ம இப்போ வந்து சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் பண்ணணும். சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் வந்து பொங்கப்பானை வச்சுட்டு டைம் ஆகிடுச்சு, பொங்கப்பானை வச்சுட்டு அப்புறம் பண்ணுறது. ஓகே, தேங்க்ஸ் ஜெயஸ்ரீ. என்னென்ன போட்டிருக்கோம்? 1 ஸ்பூன் நெய், துளிவுண்டு வெல்லம், கொஞ்சம் பால் விடணும். அப்புறம் கலைஞ்ச ஜலத்தை விட்டுட்டு அது பொங்கி வரும்போது அரிசி போடணும். பூ கொஞ்சமாக வச்சுருக்கேன், கருகக்கூடாதுன்னு எடுத்துருவேன். திருப்பி இறக்கும்போது வச்சுட்டு இறக்கணும். இந்த வெறும் பால் விட்டால் பொங்குறதுக்கு ஒரு மாதிரி ஆகுனால கலைஞ்ச ஜலம் இருக்கு இல்லையா, இந்த ஜலத்தை விட்டுருவேன். பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்.